Thank you, Cardinal Charles Bo, for inspiring us with your knowledge and wisdom. Thank you once again. கொண்ட கொள்கையில் உறுதியும் செய்யும் பணியில் நேர்த்தியும் சிறந்த திட்டமிடுதலுக்கு எடுத்துக்காட்டும் பாதையை உருவாக்கி தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி நிச்சயம் என்ற தாரக மந்திரத்தை வாழ்வாக்கி கொண்டிருக்கின்ற அருள் முனைவர் XT செல்வராஜ் அவர்களை மாறிவரும் சூழலும் கிறிஸ்தவத்தின் பணிமுறை மாற்றங்களும் குறித்த தலைப்பிலே சிறப்புரையாற்ற அன்போடு மேடை கலைக்கின்றோம். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பொதுநிலையினர் சகோதரிகளே சகோதரர்களே, துறவு சபை சகோதரிகளே சகோதரர்களே, சகோதர அருட்பணியாளர்களே, சகோதர ஆயர் அவர்களே, பேராயர் அவர்களே, சகோதர கர்தினால் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மாறி வருகின்ற இன்றைய உலகச் சூழலில் கிறிஸ்தவத்தின் பணிமுறைகள் மாற்றங்கள் பற்றி கருத்து பகிர்வு செய்ய அடியனை கேட்டிருக்கிறார்கள். முதலிலே நம் முன்னால் இருக்கின்ற கேள்வி, நாம் வாழுகின்ற இந்த உலகமானது அது இறைவன் அல்லது இயற்கை படைத்த உலகம்தானா, அல்லது வேறு யாரோ ஒருவர் இறைவனும் இயற்கையும் படைத்த இந்த உலகத்தை உருத்திரிபு செய்து கொண்டு இருக்கிறார்களா என்பது நம் முன்னால் இருக்கின்ற ஒரு கேள்வி. இன்றைக்கு கார்ப்பரேட் கம்பெனிகளும் அதற்கு துணையாக நிற்கின்ற சந்தை பொருளாதாரமும் மெகா ஊடகங்களும் இறைவனும் இயற்கையும் படைத்த இந்த உலகத்தை உருத்திரிபு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். வள்ளுவர் சொல்வார், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகை இயற்றியான் என்று. உலகை இயற்றினவன் யாரும் இறந்து பிச்சை எடுத்து கைகட்டி நின்று பிறருடைய தயவில் வாழ வேண்டும் என்று படைக்கவில்லை. இந்த உருத்திரிவு செய்த ஆதிக்க சக்திகள் இவ்வாறு இதை செய்கின்றன. எனவே இன்று இந்த உலகத்தை இந்த சக்திகள் இயக்கி கொண்டு இருக்கின்றன. இந்த சக்திகளுக்கு துணை போகும்படியான ஒரு சூழலை அரசியல், ஆளும் அதிகார அரசியலும் அவர்களோடு இணைந்து போகின்ற ஒரு நிர்பந்தத்தை இவைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இறைவன் இயக்கிய உலகத்தை, தொடர்ந்து இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை இயக்க முயற்சி செய்த தனிநபர்கள் இருக்கின்றார்கள், அமைப்புகள் இருக்கின்றன, இயக்கங்கள் இருக்கின்றன. இவைகள்தான் நமக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கின்றன. பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப். இது திருஅவையில் மட்டுமல்ல, திருஅவையும் கடந்து இந்த உலகத்திலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே உருத்திரிபு என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், இறைவனோடு இணைந்து இயைந்து இந்த உலகத்தை மீண்டும் அவருடைய உலகமாக மாற்றுவதற்கான சக்திகளும் இருக்கின்றன. அவற்றை இனம் காண வேண்டும் என்றுதான், இனம் கண்டு அவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்றுதான் திருத்தந்தை மீண்டும் மீண்டும் நமக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே நம்பிக்கை இருக்கிறது. நான் நம்பிக்கை இழக்க வேண்டிய தேவையில்லை. இந்த பின்னணியிலே இரண்டாம் வத்திக்கான் பொதுச்சங்கம் 16 ஏடுகளை தந்திருக்கின்றன. 4 கொள்கை ஏடுகளை வாசிக்க சொல்லி திருத்தந்தை அவர்கள் 2023 நம்மை அழைத்தார்கள்.
இந்த 24 அதை இறைவேண்டல் செய்து அதை அகவயப்படுத்த நம்மை அழைத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து 25 வருகின்ற ஆண்டிலே நாம் யுபிலி கொண்டாடவிருக்கின்றோம். இந்த பின்புலத்திலே இந்த 16 ஏடுகளையும் பற்றி பேசுகிற மிஷனை பற்றி ஜெண்டர்ஸை பற்றி அருமையாக சொன்னார்கள். எல்லா ஏடுகளும் முக்கியத்துவம் என்றாலும் திருவை என்ற ஏடும் இன்றைய உலகில் திருவை ஏடும் முக்கியமானவைகளாக நாம் கருத முடியும். திருவை என்ற ஏடு அடிப்படையான ஒரு ஏடாக மதர் அண்ட் மேட்ரிக்ஸ் என்று வைத்து கொண்டால், இதன் மேலே இன்றைய உலகில் திருவை என்பது பணிகளை பற்றி பேசுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம், இந்த சங்கமானது அது அருட்பணி சார்ந்த சங்கம், பாஸ்ட்ரல் கவுன்சில். ஏனைய சங்கங்களைப் போல அல்லாமல் இந்த பாஸ்ட்ரல் கவுன்சில் இந்த 2 ஏடுகளையும் வைத்து கொண்டு பார்க்கும்போது அது என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு புரட்சிகரமான பணியை பற்றி அது பேசுகிறது. நாம் இந்த பாஸ்ட்ரல் ஆக்டிவிட்டீஸ், அருட்பணிகள் என்று கடந்த காலங்களிலே எதை நினைத்தோம் என்றால், வழிபாடுகள், அருளடையாள கொண்டாட்டங்கள், பல்வேறு பக்தி முயற்சிகள், நவநாட்கள், ஆன்மீக பயிற்சிகள், அறப்பணிகள், நலவாழ்வு பணிகள், சமூக சேவைகள், இவையெல்லாம் தான் பாஸ்ட்ரல் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இதைத்தான் பாஸ்ட்ரல் என்று பெருவாரியாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சங்கமானது ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்வைக்கின்றது. பணிகளை பற்றி அது என்ன சொல்லுகிறது என்றால், இயல்பிலேயே திருவையானது நம் உலகில் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து வாழ்கின்றதை பாஸ்டர் என்று அழைக்கின்றது. ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால், பை நேச்சர் தி சர்ச் இட் செல்ஃப் இஸ் பாஸ்ட்ரல் இன் இட்ஸ் பிரசன்ஸ் இன் த வேர்ல்ட் ஆஸ் விட்னஸ் என்று சொல்லுகிறது. அது அழுத்தமாக சொல்லுகின்றதை பார்க்குறோம். அதிலும் நற்செய்தி பணியை பற்றி சொல்லும்போது, சங்கத்துக்கு பின்னால் வந்த 1971 ஏடு உலகில் நீதி என்ற ஏடு இந்த புரட்சிகரமான கருத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதை பார்க்கின்றோம். ஆக்ஷன் அண்ட் பிஹாஃப் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த வேர்ல்ட் fully appear to us as a constitutive element of the preaching of the gospel. நீதிக்கான செயல்பாடும் உலக மாற்றத்திற்கான ஈடுபாடும் நற்செய்தி பணியின் இன்றியமையாத கூறு. இந்த வரலாறு பிறந்தவர்களுக்கு இந்த இன்றியமையாத கூறில் எவ்வளோ பெரிய விவாதம் நடந்தது என்று நமக்கு தெரியும். கான்ஸ்டிடியூட்டிவ் மற்றவங்க முதல் உலக நாடுகள்லாம் இன்டெக்ரல் என்று சொல்லும்போது அந்த கான்ஸ்டிடியூட்டுக்கு அர்த்தம் என்னவென்றால், நீதிக்கான செயல்பாடும் இந்த உலகத்தை உருத்திரிவு செய்து கொண்டிருக்க உலகத்தை அதை கடவுள் படைத்த உலகத்தோடு இணைந்து அவரோடு இணைந்து உருமாற்றுகின்ற ஒரு பணியை செய்யவில்லை என்றால், அது அந்த நற்செய்தி பணியை செய்யவில்லை என்றால், நீதிக்கான செயல்பாடும் உலக மாற்றத்திற்கான ஈடுபாடு இது இல்லை என்றால் இது நற்செய்தி பணி இல்லை என்று சொல்லுகிறது. இது ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்தாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. எனவே இப்படி இந்த உலகத்தில் திருவையானது இந்த உலகில் நற்செய்திக்கு சான்று பகர வேண்டும் என்றால் யார்தான் சான்று பகர முடியும்? மீண்டும் விவிலியத்திலே நாம் பார்த்தோம் என்றால், அவரோடு இருந்து இயேசுவோடு இருந்து அதை அனுபவித்து அவர் சொல்வதை கேட்டு அவர் செய்ததை பார்த்து நாம் செயல்படுகின்ற போதுதான் நாம் அதுக்குத்தான் நாம் சான்று பகர முடியும். நாம் உணராத ஒன்றுக்கு, கேட்காத ஒன்றுக்கு, அனுபவிக்காத ஒன்றுக்கு நாம் சான்று பகர முடியாது. அப்படி பகர்ந்தோம் என்றால் அந்த சான்று கனிதறிகின்ற சான்றாக, பயனுள்ள சான்றாக அமையாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே இந்த பணியை பற்றி பேசும்போது திரு அவை இயல்பிலேயே நாம் இந்த உலகத்தில் நற்செய்தி பணிக்கு சான்று பகர்வதை அருள் பணி, பாஸ்ட்ரல் என்று சொல்லுகின்றது ஒன்று. இரண்டாவது, அது முன்வைக்கின்ற கருத்து என்னவென்றால், ஏழைகள் ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணோட்டத்தில் அவர்களை வாழ வைக்க ஏதுவாக இந்த உலக பிரச்சனைகளில்
ஈடுபடுவது அருள்பணி என்று சொல்லுகின்றது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த இன்வால்வ்மெண்ட் பற்றி கர்தினால் சார்ல்ஸ் அவர்கள் பேசினார்கள். The church's involvement with the problems of the world from the perspective of the poor to enhance their life is pastoral. இது இரண்டாவது முன்வைக்கின்ற கருத்தாக பார்க்கிறோம். பொதுவாக சொல்வார்கள், இந்த மானிடர் நிறைவாக வாழ்வதே கடவுளுக்கு மகிமை என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஹியூமன்ஸ் ஃபுல்லி அலைவ் இஸ் காட்ஸ் க்ளோரி என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய சூழலிலே இந்த உருத்திரிவு செய்கிறவர்கள் ஏழைகளை ஓட்டாண்டிகளாக ஆக்குகின்ற, பிச்சை எடுப்பவர்களாக ஆக்குகின்ற இந்த இயல்பிலே நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கின்றால், the poor people fully alive is God's glory. The victims of the society fully alive is God's glory என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. சமயத்திற்கு இரண்டு வகையான பணிகள் உண்டு. ஒன்று, சமயம் அது சார்ந்த உறுப்பினர்களுக்கு என்ன செய்கிறது, அதைத்தான் நாம் சொன்னோம். வழிபாடுகள், அருளடையாள கொண்டாட்டங்கள், பல்வேறு பக்தி முயற்சிகள், ஆன்மீக அருட்பணிகள், சமூக சேவைகள், நலவாழ்வு, இதெல்லாம் தன்னுடைய உறுப்பினர்களுக்கு அது செய்தது, உறுப்பினர்களை செய்ய வைப்பது. ஆனால் சமயத்திற்கு இன்னொரு பணி உண்டு. அதை ஆங்கிலத்திலே பெர்ஃபார்மேட்டிவ் ரோல் என்று சொல்கிறார்கள். இந்த சமயமானது சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்றது. இந்த சமூகத்தில் தான் இந்த ஒடுக்கப்பட்ட ஏழை எளியவருடைய கண்ணோட்டத்தில் அவர்களை வாழ வைக்க ஏதுவாக உலகத்தின் பிரச்சனைகளில் ஈடுபடுகிறவர்களுக்குத்தான் இன்றைக்கு இறை வெளிப்பாடு உண்டு. எனவே ஈடுபடுகிறவர்கள் இதை பற்றி சொல்லும்போது இன்றைய உலகில் துறவை இன்னும் மீண்டும் ஒரு புரட்சிகரமான கருத்தை இங்கே முன்வைக்கிறதை நான் பார்க்கின்றேன். அதாவது, நமக்கு அடுத்திருப்பவர்களுடைய அந்த கடமையில் நாம் தவறும்போது, கடவுளுக்குரிய கடமையில் தவறும்போது, இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை டெம்பரல் ரியாலிட்டி தவறும்போது, இவ்வாறு தவறுகின்ற கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சொந்த மீட்பையே அபாயத்துக்கு உள்ளாக்குகிறார்கள். They jeopardize their own salvation. என்று இந்த சமூக ஈடுபாடு இல்லை என்றால், உருமாற்றம் செய்கின்ற அந்த இறைவனோடு இணைந்து சமூக ஈடுபாடு நாம் கொள்ளவில்லை என்றால் அதுதான் அடிப்படையான பாவம். எனவே அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய சொந்த மீட்பை இழந்து விடக்கூடிய அபாயத்தில் இருக்கிறார்கள். முன்னாலெல்லாம் கண்டம் பண்ணுவாங்க, ஆனால் இது அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களுடைய மீட்பையே இழந்து விடக்கூடிய அபாயத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தானே 2ஆம் வத்திக்கான் பிரசங்கத்திலே டோம் ஹெல்ட காமரா, அதாவது நமக்கு தெரிந்தும் இந்த 15 ஏடுகளுக்கு முன்வரைவு இருந்தன. இந்த 16வது ஏடு இன்றைய உலகில் திருவை இந்த ஏட்டுக்கு முன்வரைவு இல்லை. அப்போது அதெல்லாம் யார் கருதினால் ஒத்தவியானி அதெல்லாம் தயார் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் அங்கே டோம் ஹெல்ட காமரா எழும்பி ஒரு கேள்வியை கேட்டார். $1 million கொஸ்டின். திருச்சபையை பற்றியே உள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கோமா? திருச்சபையே, உனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன உறவு, என்ன தொடர்பு? திருவை நீ இருப்பதுவே இந்த உலகத்தில் இறையாட்சி பணியை கொண்டு வருவதற்காகத்தானே. அந்த மாதிரி பணியை கொண்டு வருவதற்கு நீ ஒரு கருவி, நீ ஒரு பணியாள். தொடர்ந்து நமக்கு தெரியும், கூட இருந்த பெல்ஜியம் கார்டினல் சுயனன்ஸ் அவர்கள், ஜோசப் சுயனன்ஸ் அவர்கள், மொந்தீனி மிலானில் இருந்தவர், பின்னால் 6ஆம் சின்னப்பராக திருத்தந்தையாக வந்தவர், லெர்காரோ இட்டலியில் இருந்த அவர்களெல்லாம் இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டதனால் உருவானது தான் இன்றைய உலகில் துறவை என்ற ஏடு. எனவே இந்த 16 ஏடுகளை நாம் வாசிக்கும் போது, அல்லது இன்னும் குறிப்பாக இந்த கான்ஸ்டிடியூஷன் கோட்பாடுகள் என்று சொல்லுகிறோமே, அவைகளை வாசிக்கும் போது இன்றைய உலகில் திறவை என்ற ஏட்டினுடைய ஒளியில் இதை வாசிக்க வேண்டும். ஒன்று, அது மட்டுமல்ல, அந்த ஏடு இப்போது 59-60 ஆண்டுகள் ஆகின்றன. அதற்கிடையில் எவ்வளவோ நடந்து விட்டது, அதையும் கடந்து வாசிக்க வேண்டும். இன்றைக்கு அந்தனுடைய ஒளியிலே நாம் வாசிக்கிறோமா என்பது நமக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வி. அதையும் கடந்து வாசிக்க வேண்டும் என்பது நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். எனவே இரண்டாவது,
அதாவது ஒடுக்கப்பட்ட ஏழை எளியோருடைய அவர்களை வாழ வைக்க ஏதுவாக இந்த உலகத்தின் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டும் என்பது அது அருட்பணி என்று சொல்லுகிறது. மூன்றாவதாக, இந்த உலகத்தில் ஆதிக்க சக்திகள் எதேச்சதிகாரம் செய்கிறார்களே அவர்களுக்கு எதிராக இறைவாக்கினரோ போல குறுக்கீடு செய்து விவிலிய நீதியை, இறை ஆட்சியினுடைய நீதியை நிறுவுவது அருட்பணி என்று சொல்லுகிறது. கர்தினால் அவர்கள் பேசுகின்ற போது ரொம்ப அருமையாக சொன்னார்கள், ஒருவேளை ஒரு காலத்தில் நாம் உபகாரிகளாக கல்வி பணி அந்த பணி இதெல்லாம் செய்து இப்போ நிறைய ஸ்பெஷாலிட்டி நிறைய வந்துவிட்டது. அந்த கட்டத்திலே நம்மளது பணி நிறைவு பெற்றது என்று இல்லாமல் அங்கு இறைவாக்கினர் பணி, ஏனென்றால் இந்த உருத்திரிவு செய்பவர்களுக்கு ஒரே இலக்கு லாபம். எவனை கொன்றாவது யாரை அழித்தாவது லாபம். அதிலே ஒரு இறைவாக்கினர் பணி என்பது இந்த அநீதியான சமுதாயத்திலே இந்த பணி அதிகமாக தேவைப்படுகிறதை பார்த்தோம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், the church's prophetic intervention against the mighty powers of the world to bring about biblical justice or kingdom justice is pastoral என்று சொல்லுகின்றது. நம்ம பழைய ஏற்பாட்டிலே எரேமியா 22வது அதிகாரம் 15-16 சொற்றொடரை வாஸ்தவம் என்றால், அங்கே யெரோபாம் அவனை மோசமான ஆட்சி, அவனுக்கு இறைவாக்கினர் அவனுடைய தந்தையை பற்றி சொல்லுகின்றார். உன்னுடைய தந்தை நல்ல அரண்மனையிலே உண்டான், குடித்தான், எல்லாமும் செய்தான், வாழ்க்கையை அனுபவித்தான். ஆனால் அவன் நீதி நேர்மையோடு நடந்தானே, எல்லாம் நலமாக இருந்தது. அந்த நீதி நேர்மை என்னவென்றால், அடுத்த வரியிலே அவர் சொல்லுகிறார், ஏழை எளியவருடைய வழக்கில் நியாயம் தீர்த்து சொன்னானே, எல்லாம் நலமாக இருந்தது. இதுவென்றோ நம்மை அறியும் அறிவு. பொதுவாக நாம் அன்பு செய்யாதவர்கள் இறைவனை அறியாதவர்கள் என்று வழக்கமாக நாம் சொல்லுகிறோம். இவர் சொல்றார், நீதி செய்யாதவர்களும் இறைவனை அறியார்கள். இந்த அன்பையும் நீதியையும் நாம் நிச்சயமாக பிரிக்க முடியாது. லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 42வது சொற்றொடரிலே 10 பங்கெல்லாம் நீங்கள் கொடுக்கிறீர்களானால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய அன்பு, நீதி, நம்பிக்கை இவை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள். இந்த அன்பையும் நீதியையும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் இந்த இரண்டும் தான் இறை ஆட்சியினுடைய, விவிலிய இறைவனுடைய அடித்தளமான பண்புகள். இதிலிருந்து தான் மற்ற பண்புகள். அன்பை எடுத்துக்கொண்டால் இரக்கம், பரிவு அதெல்லாம் வருகின்றது. நீதி எடுத்துக்கொண்டால் நீதி, நேர்மை, உண்மை அதெல்லாம் வருகின்றதை பார்க்கின்றோம். எனவே the church's prophetic intervention against the mighty powers of the world to bring about biblical justice or kingdom justice is pastoral. நீங்கள் வழக்கமாக இந்த திரோவை என்பது அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்டது என்று நாம் சொல்வோம், உண்மைதான். ஆனால் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது சொற்றரை படித்தீர்கள் என்றால், இந்த திரோவையானது திருத்தூதர்களையும் இறைவாக்கினர்களையும் அடித்தளமாக கொண்டு இயேசுவை மூலக்கல்லாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்டது. ஒருவேளை இந்த பணி அபாயமான பணி, இந்த பணிதான் இயேசுவை கல்வாரிக்கு விட்டு சென்ற பணி. இந்த பணியை நாம் செய்வதற்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கிறது. ஏனென்றால் பாதிப்பு தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நம் அமைப்புக்கும் திரு அமைப்புக்கும் இப்போது எத்தனை இடங்களிலே FCRA எல்லாம் முடக்கப்பட்டிருக்கு என்று தெரியும். ஆனால் உறக்க பேச வேண்டியது தான் கர்தினால் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த ப்ரொஃபெட்டிக் இன்டர்வென்ஷன் இன்றைக்கு அதிகமாக தேவைப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த மூன்றையும் நாம் இணைத்து பார்த்து, இதுதான் மாறி வருகின்ற இந்த சூழலிலே கிறிஸ்தவம் இத்தகைய பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஒன்று, இயல்பிலே திரு அவை இந்த உலகத்தில் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து வாழ்வது அருள்பணி. இரண்டாவது, ஒடுக்கப்பட்ட ஏழை எளியவருடைய கண்ணோட்டத்தில் அவர்களை வாழ வைக்க ஏதுவாக உலக பிரச்சனைகளில் ஈடுபடுவது அது அருட்பணி. மூன்றாவது, உலகின் ஆதிக்க சக்திகள் எதேச்சதிகார் இன்றைய உலகில் திறவையில் 75வது எண் 2 இடங்களில் தான் எனக்கு தெரிந்த அளவுக்கு போராட வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லுவது. இன்றைய உலகில் திறவை 75வது எண். அது அரசியலை பற்றி பேசும்போது
எதேச்சதிகார அரசியலை பற்றி பேசுகிறார். அவர்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். இதை இறைவாக்கினர் பணி, எதிராக இறைவாக்கினராக குறுக்கீடு செய்கின்ற பணி. இந்த மூன்றையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் இன்று செய்கின்ற பணிகளை மறு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். இது இந்த மரபு பணிகள் இல்லை என்று சொல்வதற்கில்லை, வேண்டாம் என்று சொல்வதற்கில்லை, நிச்சயமாக இல்லை. இந்த மரபு பணிகளையும் மாற்று பார்வையோடும் இன்னும் மாற்று பணிகளையும் 2ஆம் வத்திக்கான் போச்சங்கத்துக்கு பின்னால் வந்த திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் இந்த ஆயர் பேரவைகள் புதிய பணிகளை சூழலுக்கு ஏற்ப உருவாக்கலாம் என்று சொன்னார்கள் இல்லையா? அதுபோல் இந்த அக்கோலைட், அந்த ஆல்டர் சர்வர், இந்த பணியை முதல்ல பெண்களுக்கு என்று சொன்னதை இப்போது ஆண்களுக்கு என்று ஆக்கியிருக்கின்றார்கள். எனவே புதிய பணிகளை, இந்த சூழலை எதிர்கொள்வதற்கு புதிய பணிகளை நாம் உருவாக்க வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை இந்த யுபிலி ஆண்டு நமக்கு முன்னால் வைக்கின்ற ஒரு பெரிய சவால் என்னவென்றால், நமது பணிகளை மறு ஆய்வு செய்யவும், இந்த சூழலுக்கு ஏற்ப நமது பணிகளை தகவமைக்கவும் செய்ய வேண்டும். நாம் மட்டுமல்ல, இணைந்து பயணிக்க வேண்டும். அது அடித்தளத்திலே இருந்து வர வேண்டும். ஒரு புதிய சமுதாயம் படைக்க, எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ்கின்ற ஒரு சமுதாயத்தை படைக்க இந்த யுபிலி ஆண்டு நமக்கு துணை செய்ய வேண்டும். அது கிறிஸ்தவ நம்பிக்கை உடையவர்கள் மட்டுமல்ல, சமயத்தையும் கடைந்து நல்லெண்ணம் கொண்டவர்கள், தனி மனிதர்கள், அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாரோடும் இணைந்து இறைவன் படைத்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை, அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை அவரோடு இணைந்து, அவர் மகன் இயேசு உருவாக்கிய இறை ஆட்சியை அவரோடு இணைந்து, தூய ஆவியார் உந்துதலோடு இணைந்து பணி செய்ய வேண்டும் என்ற சவால் நமக்கு முன்னால் இருக்கின்றது. சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம். மாறி வரும் சூழலுக்கு ஏற்ப எதிர்பட போகின்ற சவால்களை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக பகிர்ந்து கொண்டு அருள்முனைவர் XT செல்வராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.